குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2026 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 நடைபெற உள்ள அனைத்து பிடித்திருக்குமான அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் கொடுத்துருவோம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக் டேட்டாவில் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெண்டையும் சேர்த்து தான் வந்து பார்க்க போகிறோம். அது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2026 தேர்வை நீங்கள் கிளியர் பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஜனவரிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி வழி வந்து பார்த்தீங்கன்னா கலந்துரையாடல் பண்ணியிருக்காரு. இது குறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியும் இஸ்ரேல் பிரதமருடன் தொலைபேசி வழியில் கலந்துரையாடினர். அப்போது இரு தலைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து விடுவதோடு இரு நாட்டு மக்களுக்கும் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த காசா அமைதி ஒப்பந்தம் நடைமுறை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து கேட்டறிஞ்சிருக்கிறார். ஓகேங்களா? இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா நெதன்யாகு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வந்துன்னா சென்னை ஆலந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மு க ஸ்டாலின் வந்து இன்று தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, ஆர்டர்லி முறையை ஒழிக்க மாவட்டந்தோறும் ஆட்சியர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா குழு அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. காவல்துறையில் ஆர்டர்லி முறையை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என கடந்த 2022 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் முழுமையாக அமல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சி. குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வழக்கு விசாரணை போது தமிழகத்தில் ஒருவர் கூட ஆர்டர்லியாக இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக டிஜிபி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரி முறையை ஒழிக்க வேண்டும், அது தொடர்பான புகார்கள் வந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்காக மாவட்டந்தோறும் ஆட்சியர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையின் நீண்ட தொலைவு பயண பயிற்சியின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி பயணிக்கும் ஐஎன்எஸ் தீர் அதாவது பயிற்சி கப்பல், ஐஎன்எஸ் ஷர்துல் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கப்பல், ஐஎன்எஸ் சுஜாதா வந்து பார்த்திங்கன்னா ரோந்து கப்பல். இப்பயணத்தின் போது சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து துறைமுகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா செல்ல இருக்குது. சும்மா ஒரு பயிற்சி மாதிரி மேற்கொள்கிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியுது, போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பலுடைய பேர்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது முக்கியமானது, பிரதமர் மற்றும் முதல்வர், மத்திய மாநில அமைச்சர்கள் யாரேனும் 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய தீவிர குற்ற வழக்குகளில் கைதாகி 1 மாதத்துக்குள் ஜாமீன் பெற முடியாவிட்டால் அவர்களின் தாமாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பதவி வந்து தாமாக வந்து பார்த்திங்கன்னா நீக்கம் செய்யப்படும். அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 130வது சட்டத்திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் வந்து பார்த்திங்கன்னா விரிவான ஆய்வுகளுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சாங்க. இந்த பாஜக எம்பியான அபராஜிதா சாரங்கி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இப்போ எம்பி, எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் பண்ணுறாங்க. அந்த குற்றத்துக்கு வந்து சட்டப்படி தண்டனை வந்து 5 வருஷம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய குற்றமாக கருதப்படும். அந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் 1 மாதத்துக்குள்ளே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீனில் வெளியே வரலை அப்படின்னா அவருடைய பதவி தானாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மிஸ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது, நம்ம நேற்று பார்த்தோம், முழுவதும் உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டு இந்திய கடலோர காவல்படையில் நீக்கப்பட்டுள்ள சமுத்திர பிரதாப் அப்படின்ற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் தற்சார்பு இலக்கை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தியுள்ளதுன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. 60% அதிகமான உள்நாட்டு பாகங்களுடன் 114.5 மீட்டர் நீளம் மற்றும் 4200 டன் எடையுடன் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாசு கட்டுப்பாட்டு கப்பல். ஓகேங்களா? கோவாவில் திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கடலோர காவல்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது இணைக்கப்பட்டுச்சு. நம்ம நேற்று இதை பற்றி டீட்டெயில் பார்த்துறோம். சரிங்களா? அடுத்தது, 2025-26 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.4% இருக்குன்னு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தரவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 2024-25 ஆண்டு நிதியாண்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருந்த நிலையில் உற்பத்தி மற்றும் சேவைத்துறையின் சிறந்த செயல்பாட்டால் 2025-26 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 7.4% இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? நடப்பு விலையில் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 2024-25 330.68 லட்சம் கோடியாக இருந்துச்சு. இப்போ 25-26 357.14 லட்சம் கோடியாக உயரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது,
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்த மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி 1966ஆம் ஆண்டு விதைகள் சட்டத்துக்கு வந்து மாற்றாக விதைகள் மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த விதைகளின் தரத்தை உறுதி செய்யும் நோக்கத்தில் அவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதையோட வகைகள், முகவர்கள், தயாரிப்பாளர் கொடுத்த விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பதிவு செய்தல், விதிமீறல் ஈடுபடுவதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உள்ளிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் இருக்குது. இதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்தது கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டி, அதாவது பீச் கேம்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்காக் சிலாட் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக ஆடவர் அணி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. ஏற்கனவே இந்த விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வெண்கல பதக்கம் வென்றுச்சு. மொத்தமாக இந்த போட்டியில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பதக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வென்றிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் உட்பட 19 செயற்கைக்கோளுடன் PSLV C-62 ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் 12ஆம் தேதி காலை 10-12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா புறப்பட இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புவி கண்காணிப்புக்கான EOSON N1 அப்படின்ற புதிய செயற்கைக்கோளை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா C-62 அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவ இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வியூ பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.